ஸோ டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணி எதனால் டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது, என்ன பிரச்சனை இந்த ஹெல்மெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைசர் தான் வருது. ஸோ இதில் கொஞ்சம் டியூல் வைசர் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் லாக்குக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் பின் லாக் இது கூட டிஃபால்ட்டாக வராது. ஸோ அது வந்து நம்ம அடிஷ்னல் பே பண்ணி தான் வாங்கணும். பிளாக் வைசர் போட்டிங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லுக்கை. ஆனால் வந்து அது வந்து நம்ம மார்னிங் தான் ரைட் பண்ண முடியும், நைட் டைமில் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வைசரே வந்து திருப்பி டிரான்ஸ்பரண்ட் வைசர் ஒன்று கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அதை மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஈஸி தான், மெக்கானிசம்லாம் ரொம்ப ஈஸியாக கைட்டி மாட்டிக்கலாம். பட் நான் சொல்கிறேன், ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு வைசரை கூடியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு வைசர் போட்டு யூஸ் பண்ணணும், நைட்டு ஒரு வைசர் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 8500க்கு ஒர்த்தா இந்த ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஹெல்மெட் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நேரில் போயிட்டு போட்டு பார்த்து அது உங்களுக்கு ஃபிட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.